வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவில் சாஃப்டான ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, கரும்பு சக்கரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் 4 ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். நான் வந்து ஒரு ரெட் பனானா எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ரெட் பனானா சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கையிலேயே மேஷ் பண்ணி சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம மாவு எடுத்த கப்லேயே தான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மெல்ட் ஆக்கி சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தோம்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். சர்க்கரை எடுத்த கப்லேயே 1/2 கப் சேர்த்துக்கோங்க தண்ணி. இது ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், சர்க்கரை கரையிற அளவு ஹீட் பண்ணால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இது கூடயே பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரையை மெல்ட் ஆக்கி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடக்கூடாது. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடு திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.